அத்தை வாங்க. மீனா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்துட்டாங்க. செல்வி ரெடி ஆயிட்டால? அத்தை ரெடி ஆயிட்டா அத்தை. செல்வி எந்திரிச்சு நில்லு, அத்தை உன்னை பார்க்கட்டும். இந்த நிச்சயதார்த்தம் 6 மாசத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டியது. ஆனா எங்க அண்ணன் தென்னரசு செஞ்ச தப்பால எல்லாமே நின்னு போயிடுச்சு. இவ்வளோ நாள் செல்விய பார்க்கும் போதெல்லாம் குற்ற உணர்வாவே இருந்துச்சு. இன்னைக்குதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செல்வி மறுபடியும் நவீன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. தென்னரசு பண்ண வேலையால செல்விக்கு மாப்பிள்ளை மேல தேவையில்லாத மன வருத்தம் வந்துருச்சு. ஆனா இப்போ செல்வி மாப்பிள்ளையோட ராசி ஆயிட்டா. செல்வியை நினைச்சுதான் நானும் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அவ டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சம்பந்தி, நீங்கெல்லாம் என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு குடும்பத்தோடு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன சம்பந்தி, செல்வி எங்க புள்ள மாதிரி. அவ நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க வராம எப்படி? என்ன பேசுறீங்க? உங்க வாயில இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. என் புள்ள தென்னரசாலதான் உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தமே நின்னுச்சு. இன்னைக்கு அதே மாப்பிள்ளையோட செல்விக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. நிறைய தடவை செல்விய நினைச்சு நான் வேதனைப்பட்டிருக்கேன். கடவுள் எல்லா பிரச்சனையும் எப்படியோ தீர்த்து வச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, செல்வியை கூட்டிட்டு வாங்க. வாங்க போலாம். வாமா, பாத்து வா. மாமா, நவீன், செல்வி வந்துட்டாடா, நிமிந்து பாரு. அம்மா, சபையை வணங்கிட்டு உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். சச்சே, இந்த புடவையை நீ கட்டிக்கிட்டதால இந்த புடவைக்கு தான் அழகு கூடி இருக்கு. நீ எப்பவும் போல பேரழகியா தான் இருக்க. என்ன சார், ரொமான்ஸ் மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. அழகான பொண்ணாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணலனா நான் ஆம்பளையே கிடையாது. எல்லாரும் இருக்காங்க, பேசாம அங்க போய் உட்காரு. நான் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசக்கூடாதா? வேற ஏதாவது பேசினா பரவாயில்ல, நீ ஏடா கூடமால பேசிட்டு இருக்க. அதான் எனக்கு பயமா இருக்கு, போய் உட்காரு. சரி சரி சரி. செல்வியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியா இருந்து நீ நினைச்ச மாதிரியே சாதிச்சிட்டியாடா. நீ பயங்கரமான ஆளுதான். நான் செல்விய அவ்வளவு விரும்பினப்பா. அதனாலதான் என்னால வேற எந்த பொண்ணையும் நினைச்சு பார்க்க முடியல. அப்படிதான்டா இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே பாசத்தோட நீ செல்வியை நல்லா பாத்துக்கிட்டாலே போதும். சரிங்கப்பா. பொண்ணு மாப்பிள்ளைக்கு தாய் மாமா ஸ்தானத்துல உள்ளவங்க மாலை எடுத்து போடுங்க. பொண்ணுக்கு மாமானா நான் தான் என் மருமகளுக்கு மாலை எடுத்து போடுவேன்.
சம்பந்தி, என் பொண்ணு உண்மையாலே ரொம்ப கொடுத்து வச்சவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. தாய்மாமன் சாணத்துல இருந்து நீங்களே மாலை எடுத்து போடுங்க. சரி சம்பந்தி. சுதே, மாலை எடுத்து. சரிங்க மாமா. அம்மா எந்திரிச்சு நில்லுங்க, மாலை போட போறாங்க. என்ன சக்தி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ம், எங்க அப்பா தாய் மாமா ஸ்தானத்துல இருந்து செல்விக்கு மாலை எடுத்து போட்டிருக்காரு. மாமா என் தங்கச்சி கழுத்துல மாலையை போட்டது உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வேலன். எப்படி இருந்த எங்க அப்பாவை இப்படி மாத்திட்ட. உண்மையாவே உன்னை தான் பாராட்டணும்.